வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைக்கு 2 முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வெங்கடரமணன் அவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்துள்ள தகுதியான பயனாளர்களுக்கு விநியோக பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். அதன்படி அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் புதிய கார்டுகள் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மாநிலம் முழுவதும் சுமார் 6 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் காத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு அவர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விண்ணப்பங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உருவாகியுள்ளது. ரேஷன் கார்டு மற்றும் ஸ்மார்ட் கார்டுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த சூழலில் அமைச்சர் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நிம்மதியை அளித்ததுடன் விநியோக பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவதற்கு முன்பாக தகுதியான பயனாளிகளை கண்டறிய அரசு சில முக்கிய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஏற்கனவே தொகையை பெற்று வரும் பெண்களின் விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் தற்போது தீவிரமாக ஆராயப்பட்டு வருகின்றன. முக்கியமாக ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி 2 பெண்கள் தனித்தனியாக உரிமை தொகை பெற்று வருவது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட உள்ளது. மேலும் இந்த உதவித்தொகைக்கான தகுதி பட்டியலை முறைப்படுத்தவும் தகுதியற்றவர்களை நீக்கவும் புதிய விதிமுறைகளை சேர்ப்பது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக இந்த செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சம்பந்தமான அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.